வெல்கம் டு நந்தூஸ் வியூஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பலாப்பழத்தை வச்சு ஈஸியாக சிம்பிளாக பலாப்பழ கேசரி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி. அதுக்கு பலாப்பழத்தை நல்லா க்ளீன் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா பலாப்பழத்தை ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அந்த பேஸ்ட்டை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் கடாய் எடுத்து 2 டீஸ்பூன் நெய் விட்டு முந்திரி பருப்பை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் முந்திரி பருப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, 1 கப் ரவை எடுத்து நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் கடாயில் நெய் ஆட் பண்ணி நம்ம வச்சுருக்க பலாப்பழ பேஸ்ட்டை எடுத்து நல்லா போட்டு இந்த நெய்யிலே நல்லா கிளறி விட்டுக்கணும். இந்த பலாப்பழ பேஸ்ட் நல்லா இந்த நெய்யிலே வேகிற வரைக்கும் பலாப்பழ பேஸ்ட்டை நல்லா கிளறிக்கணும். இதில் 2 கப் தண்ணி ஆட் பண்ணி இந்த பலாப்பழத்தை கெட்டியாக இல்லாமல் அதை அப்படியே இந்த தண்ணியில் உடச்சி நல்லா கொதிக்க வைக்கணும். பலாப்பழமும் இந்த தண்ணியும் நல்லா கொதித்து வரும்போது ஃபுட் கலர், இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணுறோம். ஃபுட் கலர் ஆட் பண்ணதுக்கப்புறம் வறுத்து வச்ச ரவையை போட்டு நல்லா கிண்டிக்கணும். கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ரவையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ ரவை வெந்திருக்கா இல்லையா அப்படின்னு ரவையை நல்லா செக் பண்ணிக்கணும். செக் பண்ணதுக்கப்புறம் 1 கப் சர்க்கரை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஏலக்காய் பவுட்ரு கொஞ்சமாக ஆட் பண்ணணும். அடுத்து வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை நல்லா ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா கேசரியோடு நல்லா கிண்டி ஒரு பவுலில் கேசரியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கணும். சுட சுட சுவையான பலாப்பழ கேசரி ரெடி.